வணக்கம். கிராமர் கங்கா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு டென்சஸ்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், முடிவடைந்த எதிர்காலம். எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிவு பெற்றிருந்தால் அதை ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நான் செய்து முடித்திருப்பேன், நாங்கள் செய்து முடித்திருப்போம், நீ செய்து முடித்திருப்பாய், நீங்கள் செய்து முடித்திருப்பீர்கள், அவன் செய்து முடித்திருப்பான், அவள் செய்து முடித்திருப்பாள், அவர்கள் செய்து முடித்திருப்பார்கள், அது செய்து முடித்திருக்கும். இப்படி 8 விதமான சப்ஜெக்ட்ஸுக்கு 8 விதமான வினைச்சொற்களை தமிழில் பார்க்குறோம். ஆனால் ஆங்கிலத்தில் 2 விதம்தான். சப்ஜெக்ட்ஸ் என்ன, வேர்ப்ஸ் என்ன. ஃபியூச்சர்னாலே ஐவி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஷால் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷால் ஹாவ் ஃபினிஷ்டு. ஹீ, ஷீ, யூ, தே, இட் வில் ஹாவ் ஃபினிஷ்டு. ஸோ இதில் வெர்பு ஃபார்ம் எப்படி இருக்கு? ஃபியூச்சர் வர்றதுனால வில்லும் ஷாலும் வரணும். பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ரூட் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வரணும். வில்லு பக்கத்தில் ஹேஸோ ஹேடோ வரக்கூடாது, ஹேவ் தான் வரணும். ஸோ இதுதான் வெர்போட ஃபார்ம்ஸ். ஷால் ஹாவ் ஃபினிஷ்ட், வில் ஹாவ் ஃபினிஷ்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். To express actions which will be completed by a certain time in the future. எந்த இடத்துல ஃபியூச்சர் பெர்ஃபெக்டை யூஸ் பண்ணுறோம்? எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வேலை அல்லது இந்த செயல் செய்து முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை உபயோகிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், she will have completed this novel by next Monday. அடுத்த மண்டே, இந்த மண்டேக்குள்ள இந்த நாவலை முடித்திருப்பாள், செய்து அல்லது படித்து முடித்திருப்பாள். ஐ ஷால் ஹாவ் ரிட்டன் த ஹோம்ஒர்க் பிஃபோர் த மேட்ச் ஸ்டார்ட்ஸ். நாளைக்கு மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் என் ஹோம்ஒர்க்கை செய்து முடித்திருப்பேன். தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த கன்ஸ்ட்ரக்ஷன் பை நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க இந்த கட்டட வேலையை செய்து முடித்திருப்பார்கள். ஃபோர்த் ஒன், we shall have plowed the land before the rain comes. மழை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் நிலத்தை உழுது முடித்திருப்போம். You will have left the place tomorrow by this time. நாளைக்கு இந்த நேரத்தில் நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருப்பாய். Next one, the election committee will have declared the results before 10 a.m. நாளைக்கு 10 மணிக்கு முன்னாடியே ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார்கள். ஸோ அந்த வேலை முடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியானது. டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் விச் வில் பி கம்ப்ளீட்டட் பை எ சர்டன் டைம் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கப்பட்டிருக்கப்படும் ஒரு செயலை குறிப்பது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். will have finished or shall have finished. அவ்வளோதான். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.